செங்கேழ் அடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று முதல் சரிவர திருப்புகழ் பாட விளைந்துள்ளேன். இதுகாரும் பல்வேறு காரணங்களால் பல நாட்களாக நான் திருப்புகழ் பாட இயலவில்லை. மனதில் ஆசை இருந்தாலும் இந்த பாடுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் அமையவில்லை. ஆகையால் அனைவரும் தயவு செய்து மன்னித்து என்னுடன் தொடர்ந்து பயணிப்பதை நான் விரும்புகிறேன். இன்று அகரமுமாகி என்று தொடங்குகின்ற 8 வரி பாடல். இது பழமுதிர் சோலையில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய பாடல். சந்தம். தன தன தான தன தன தான தன தன தான தன தான தன தன தான தன தன தான தன தன தான தன தான அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இருநிலம் மீதில் எளியனு வாழ எனது முன்னோடி வரவேணும். இருநிலம் மீதில் எளியனு வாழ எனது முன்னோடி வரவேணும். மகபதியாகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே. மகபதியாகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமம் உடையோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமம் உடையோனே. செககன சேகு தகுதிமி தோதி
திமியென ஆடு மயிலோனே செககன சேகு தகுதிமி தோதி திமியென ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே நிகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அகரமும்மாகி அதிபனும்மாகி அதிகமும்மாகி அகமாகி. எழுத்துக்களுள் அகரம் முதலில் நிற்பது போல எப்பொருளுக்கும் முதன்மையாகி. எழுத்துக்களிலே ஆ என்பதுதான் முதல் எழுத்து. தமிழுக்கும் சரி, உலகிலுள்ள அத்தனை மொழிகளுக்கும் அதுதான். இந்த ஆனாவின் தனி தத்துவமே அது உயிரெழுத்தை குறிப்பிடும் பொழுது எல்லாம் அந்த ஆனா சேரும். எப்படி என்றால், ஆசிரியர் முதல் வகுப்பிலே சொல்லிக் கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு ஆனா, ஆவண்ணா, ஈயண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏண்ணா, ஐயண்ணா, ஓனா, ஓவண்ணா, ஒவ்வண்ணா, அக்கண்ணா என்று எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் அதை சேர்ந்துதான் வரும். தமிழ் மொழி இருக்கிறதே, அது மனித வாழ்க்கைக்கு தத்துவத்தை கொடுத்த மொழியாகும். இதிலே உயிரெழுத்து 12. இவற்றை ஆண்பாலாக பிரிப்பார்கள். மெய்யெழுத்து இக்கு இங்கு இச்சு என்று வருகிறது அல்லவா, அது 18. அதை பெண்பாலாக குறிப்பிடுவார்கள். இந்த அக்கண்ணா எழுத்து இருக்கிறது இல்லையவா, அது முக்கட்டி வடிவிலே இருக்கும். அதை பெரும்பாலும் அது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை உள்ள எழுத்தாக குறிக்கப்படுகிறது. ஆகையால் மனித சமூகத்தில் 12 ஆண் இருந்தால் 18 பெண் இருக்கிறார்கள். ஒரு நபும்சகம் என்று சொல்லுவார்கள், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடியதாக. அந்த எழுத்தை எப்படி திருப்பி போட்டாலும் அது அக்கண்ணாவாது அந்த ஆயுத எழுத்தாகவே ஒலிக்கும். ஆகையால் தமிழ் பெருமை வாழ்ந்த ஒரு மொழி என்று வல்லுநர்கள் சிறப்பித்து கூறுகிறார்கள். இதிலே முருகன் எல்லாவற்றிற்கும் முதன்மையாகி இருக்கிறார் என்ற தத்துவத்தையும், எழுத்துக்களுள் அகரம் முதலில் நிற்பது போல் எப்பொருளுக்கும் முதன்மையாகி எல்லாவற்றிற்கும் தலைவனாகி எல்லோருக்கும் மேம்பட்டவனாகி யாவர்க்கும் உள்ள
யான் என்னும் பொருளாகி அதிகமுமாகி அகமாகி இந்த யான் என்பது யார் வீட்டிற்காவது சென்று பெல்லடித்தால் யார் என்று கேட்கும் பொழுது நான் வந்திருக்கிறேன் என்று கூறுவதற்குத்தான் முதலில் நமது மனம் தோன்றும். யாவர்க்கும் உள்ள யான் என்னும் பொருளாக விளங்குகிறார் முருகன். அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய். அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய். பிரம்மன் என்னும் படைப்பவனாகி முருகன் பிரம்மாவுடைய வேலையை செய்தவர். திருமால் என்னும் காப்பவனாகி திருமாலுடைய வேலையையும் முருகன் செய்தார். சிவன் என்னும் அழிப்பவனாகி சிவனது வேலையும் அவர் செய்தார். அம்மூவருக்கும் மேலான பொருளாகி இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இங்குள்ள பொருள்கள் யாவுமாகி எங்கெங்கும் உள்ள பொருள்களுமாகி இனிமை தரும் பொருளாகி வருபவனே முருகா. இருநிலம் மீதில் எலியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். இருநிலம் என்றால் இந்த பெரிய பூமியை குறிக்கும். ஏன் இதற்கு இருநிலம் என்றார்கள் என்றால், கடலால் சூழப்பட்டது இவ்வுலகம். நீரும் நிலமும் சேர்ந்து நீர் இருக்கின்ற நிலம் கடல், நிலம் இருக்கின்ற நிலம் நிலம் என்று இரு நிலமாக பிரித்ததால் இதை இருநிலம் என்று இந்த பெரிய பூமியில் எளியனும் வாழ, எளியவனாகிய இந்த அடியேனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். முருகா, நீ என் முன்னால் வரவேணும் என்கிறார் அருணகிரிநாதர். மகபதியாகி மருவும் வளாரி மகிழ் களி கூறும் வடிவோனே. யாகங்களுக்கு தலைவனாக விளங்கும் இந்திரன் வளாசுர பகைவன், மகிழ்ச்சியும் களிப்படையச் செய்யும் அழகிய வடிவம் கொண்டவனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே. காட்டில் வசித்த வேடன் அகத்தியன் செய்த பூஜையை மகிழ்வுடன் ஏற்ற கதிர்காமம் உன் பதியாகிய உடையோனே. கதிர்காமம் என்பதும் முருகனுடைய ஸ்தலம் உடையவனே. அது இலங்கையில் இருக்கிறது. செககன சேகு தகுதிமி தோதி என்ற ஒளியிலே என ஆடும் மயிலோனே என்ற ஜதிகளில் ஆடும் மயிலோனே. திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே. லட்சுமிகரம் நிறைந்த படமுறை சோலை மலையின் மீது வீற்றிருக்கும் பெருமாளே, எனது முன்னோடி வர வேண்டும். என் முன்னாலே நீ வந்து அடியனும் வாழ, இந்த உலகத்தில் வாழ வேண்டி நீ வர வேண்டும் என்று அருணகிரிநாதர் இந்த பாடலிலே திறம்பட கூறியுள்ளார். இந்த பாடலிலே
முருகனது வேலுக்கு பெருமை தன்னால் தான் என்று அகந்தை கொண்ட பிரம்மனை முருகன் சபித்தார். அந்த பிரம்மன் அந்திமான் என்ற வேடனாக இலங்கையில் பிறந்தார். தான் கொல்ல முயன்ற பிப்பலாத முனிவரால் அந்திமான் ஞானம் பெற்று கதிர்காம வேலனை கார்த்திகை விரதம் இருந்து வணங்கி அருள் பெற்றார். இந்த வரலாறைத்தான் இதிலே கூறுகிறார். வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே என்று. அழகான பாட்டு. அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி, அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி, அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய், அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய், அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி, அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி, அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய், அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய், இகரமும் ஆகி அவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே, இகரமும் ஆகி அவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே, இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும், இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும், மகபதியாகி மருவும் பலாரி மகிழ்களி கூறும்படி போனே, மகபதியாகி மருவும் பலாரி மகிழ்களி கூறும்படி போனே, வனமுறை வேடன் அருளிய பூஜை, வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் காமம் உடையோனே, வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் காமம் உடையோனே, செககன சேகு தகுதிமி தோதிதிமி என ஆடுமயிலோனே, செககன சேகு தகுதிமி தோதிதிமி என ஆடுமயிலோனே, திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே, திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே, இகரமும் ஆகி அவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே, இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும், இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும், திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே, இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.